எந்த முதலமைச்சருடைய அந்த கொள்கையும் கோட்பாடும் அரசியல் தெளிவும் இந்த மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஆன்டி பீகாரி, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இந்தியன் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணமோ அவருடைய பேச்சு நம்மளுடைய ஹிந்தி மொழியிலேயே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்ற கதறல் பிஜேபிக்கு அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சு. எடுத்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறாவரத்தை இந்த பீகார் மக்கள் எழுப்புறாங்க. ராகுல் காந்தியை வட இந்தியா முழுக்க பப்புன்னு சொல்லி இந்த பிஜேபி பிரச்சாரம் பண்ணுது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எந்த மிரட்டலுக்கும், பிஜேபியுடைய எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டார். அவர் இந்தியாவுடைய வழக்கறிஞராக இருக்கிறார். அவர்தான் இந்தியாவை மீட்பார் அப்படின்னு சொல்லி மிக தரமாக ராகுல் காந்தி யார் என்ன என்பதை பற்றி அழகாக ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ராகுல் காந்தி இவ்வளவு உயர்வா பேசுறாரு அப்படின்ற எண்ண ஓட்டம் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு மிக தரமாக பேசினார். பீகாருடைய மண் என்பது மதசார்பற்ற மண் தான். உங்களுடைய தலைவர் மதசார்பற்ற தலைவரான லாலு பிரசாத்துடைய கொள்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கலைஞருக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை சொன்னார். அது மட்டுமல்ல, நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா ராகுல் காந்தியும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி இப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வெற்றி திருவிழாவில் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகார சங்கிகள் இப்போ போய் பேசினதுக்கு இந்த கதை இருக்கிறாங்க. அடுத்த தேதியும் அதே மேடையில் குறிச்சிட்டு வந்துட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே பீகார் மக்களை பிஜேபி எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னா, அங்க வந்துட்டு தேசியவாதத்தையும் தேசபக்தியும் தான் தூண்டிடுவாங்க. ஏன் இதே அமித்ஷா இதே பீகார்ல என்ன சொன்னாரு? மோடி இங்க தோத்து போயிட்டா பாகிஸ்தான்ல தீபாவளி கொண்டாடுவாங்க, வெடி வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த அளவுக்கு பீகார் மக்கள் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தான் பிஜேபி பண்ணோம். இன்னைக்கு முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? பிஜேபியோட அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அவங்களுக்கே சம்பவம் பண்ணிட்டாரு. அதாவது இந்த வாக்கு திருட்டும் சரி, வாக்காளர் பட்டியலிருந்து மக்களை நீக்குவதும் சரி, சொந்த மண்ணிலிருந்து வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு மக்களை நீக்குவது என்பது தீவிரவாதத்தை விட மோசமானது அப்படின்னு சொல்லி தீவிரவாதம் என்பதை மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணா, நீ தீவிரவாதத்தான சொல்ற, அதே தீவிரவாதத்தை வச்சு நான் அம்பலப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி பிஜேபியுடைய அந்த எஸ்ஐஆர்ன்ற நடவடிக்கை, தேர்தல் கமிஷனுடைய எஸ்ஐஆர் நடவடிக்கையும் ஒரே நேரத்தில் அம்பலப்படுத்தி விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் சொல்லுவேன்.